ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அது என்ன டாபிக்னா மாக் டெஸ்ட் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அது ஏன் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் பின்னாடி சொல்றேன். வாங்க நம்ம பார்க்கலாம். நான் மார்க் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்னேன்னா, மார்க் நமக்கு டைமிங்ல இருந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் வீக்கா இருக்கும், என்ன சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எல்லாமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு மார்க் டெஸ்ட் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போட்ட உடனே மார்க் வந்து ரொம்ப கம்மியா வரத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மார்க்கே விட்டுறாங்க போறது டிமோட்டிவேட் ஆயிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எப்படி பண்ணி நம்ம மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பண்ணால் மார்க் டெஸ்ட்ல வந்து அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் ஆகும் மார்க்கு, ஆனால் எப்படி அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்ல மார்க் டெஸ்ட் போடும்போது டெஃபினட்டா மார்க் கம்மியாக தான் வரும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மார்க் டெஸ்ட் போட்டு எங்க தப்பு பண்றோம், எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கும், என்ன டாபிக்ல வீக்கா இருக்கும், எந்த டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு இது எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணிட்டு அதை எப்போ நம்ம கரெக்ட் பண்றோமோ அப்பதான் நம்ம மார்க் கண்டிப்பா ஏறும். அது மட்டும் இல்லாம டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம டைமிங்கும் வந்து ஃபாஸ்ட் ஆகணும். மெயின் நம்ம என்ன சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கோன்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே மார்க் டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் போட்ட உடனே நம்ம மார்க்கை மட்டும் பார்க்கக்கூடாது. செக்ஷனல் வைஸா எத்தனை கரெக்டா இருக்கு, எத்தனை தப்பா இருக்கு, இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அனலைசிஸ் பண்ணணும். நம்ம கரெக்ட்னு நினைச்சு ஒன்று அட்டன் பண்ணியிருப்போம். பட் அது தப்பா இருக்குன்னா ஏன் தப்பா இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை அனலைசிஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக் வராத மாதிரி ரெக்டிஃபை பண்ணணும் நம்ம அதை. நெக்ஸ்ட் நம்ம எந்தெந்த டாபிக்லாம் வீக்கா இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்தந்த டாபிக்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு படிச்சு நெக்ஸ்ட் டைம் அந்த டாபிக்லாம் அட்டன் பண்றாம நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம மார்க் டெஸ்ட் போட போட எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரிஞ்ச பிறகு நமக்கே அத்தாடி மார்க் போடும்போது இந்த டாபிக்லாம் பார்த்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மார்க் டெஸ்ட் தொடர்ந்து போட போட நம்மளோட ஸ்பீடு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். எஸ்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்ஸே நம்ம ஸ்பீடு பார்த்தலன்னா கண்டிப்பா அட்டன் பண்ண முடியாம ஆயிடும். ஸோ நம்ம தொடர்ந்து மார்க் டெஸ்ட் போட போட டெஃபினட்டாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். இதுவே நம்மளோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே டெய்லியும் மார்க் டெஸ்ட் எழுத பாருங்க. ஏன்னா மார்க் டெஸ்ட்ன்ற எவ்வளோ இம்பார்ட்டன் இவ்வளோ சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்லாம் வந்து மார்க் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகாதீங்க. கண்டிப்பாக மார்க் இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி எங்கே தப்பு பண்ணுறோன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம மார்க் இம்ப்ரூவ் ஆகும். மார்க் டெஸ்ட்ன்றது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. மார்க் டெஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசரம் இந்த வீடியோவே கிரியேட் பண்ணேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.